கனடா நாட்டில் வசிக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, அல்லது கனடா போகிறவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடா அரசு ஒரு திட்டத்தை உள்வாங்குறதுக்கு, அதாவது இந்த பிஆர் தொடர்பாக ஒரு திட்டத்தை உள்வாங்குறதுக்கான முடிவு எடுத்திருக்குது. இந்த கனடாட ஐஆர்சிசி இந்த திட்டத்தை எப்படி எடுத்துருக்காங்கன்னு சொன்னால், இந்த டாயில் ஆஃப் எசென்சியல் என்ற இந்த முறையை அவங்க பிஆர் வழங்குறதுக்கான அந்த தேர்வுகள் ஒரு முறையாக அதை உள்வாங்குறதுக்கான முடிவுகளை எடுத்திருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியமானதுன்னு சொல்லி கனடாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை முழுமையாக நடைமுறைப்படுத்தாமல் ஒரு சில திட்டங்களின் ஊடாக, இப்போ சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த திறமை சார்ந்த ஊழியர்கள் இமிகிரேஷன் விசாவின் ஊடாக சில அப்படியும் இருக்கலாம். என்னென்னு சொன்னால், அவங்க இந்த திட்டத்துக்குள்ள எடுக்கிற விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, அதாவது ஸ்கில் ஒர்க்கர்ஸ், அதை விட தொழிலாளிகள், திறமை கொண்ட தொழிலாளிகள், திறமை கொண்ட நபர்கள், திறமை கொண்ட வியாபார முகவர்கள், இப்படியானவர்களை உள்ளெடுக்கிறதுக்கான திட்டங்களை தான் இந்த ஆங்கில மொழி தேர்வினூடாக எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. அதுக்குரிய அனுமதியை ஐஆர்சிசி கொடுத்துருக்குது. ஆனால் இது முற்றுமுழுதாக இந்த திட்டம் எந்த அளவுக்கு நடைமுறை வரும் என்று சொல்லலாம். என்னென்னு சொன்னால், நிறைய நிபந்தனைகள் ஆங்கில மொழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கட்டமாக இருக்குது. அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுற திட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்ஸ்பிரஸ் என்ட்ரிஸ், அட்லாண்டிக் இமிகிரேஷன் ப்ரோக்ராம், ப்ரொவின்சியல் நொமினி ப்ரோக்ராம், இந்த திட்டங்களின் ஊடாக உள்வாங்குறாங்க. அதே போல் இந்த தேர்வு பார்த்தீங்கன்னு சொன்னால், லிசனிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் 4 கட்டங்களாக நடக்கும். இந்த லிசனிங் அண்ட் ரீடிங் உடனடியாக நீங்கள் எந்த அளவுக்கு அதில் பாஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உடனடியாக சொல்லப்படும். ஆனால் அந்த ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் 6 நாள் எடுக்கும். குறைஞ்சது 6 நாளைக்குள்ள உங்களுக்கு அதுக்குரிய மறுமொழி கிடைக்கும். இதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்கன்னு சொன்னால், உங்களோட பிஆருக்காக அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் அனுமதிக்கப்படுவீங்க. நீங்கள் யோசிக்கக்கூடாது, இந்த தேர்வு முடிஞ்சால் ஓகே இதை உள்வாங்குறாங்க தான், இது முடிஞ்சாவே எனக்கு சரி அங்கே அனுமதி கிடைச்சிருமெல்லாம் யோசிக்கக்கூடாது. அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க உங்களை கொண்டு போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இமிகிரேஷன் சார்ந்து பார்க்க போகும்போது பல நிறுவனங்களுக்கு உங்களோட தேர்வுகள் அனுப்பி வைக்கப்படுகிறது. அங்கேயும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுது. அப்போ அதனால தான் ஐஆர்சிசி ஆரம்பத்திலே சொல்லியிருக்குது, இந்த திட்டத்தை உள்வாங்குறோம், ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் உள்ளடக்கங்கள் இருக்குது. ஸோ அதுகளை நாங்கள் தெளிவாக இருக்கணும். அதே போல் அவங்க இன்னும் அதை கம்ப்ளீட் பண்ணலை. இந்த திட்டத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம், ஆனால் இதுக்கு புதிய வரையறைகளை நாங்கள் திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ பொறுத்து பார்ப்போம். எதிர்காலத்தில் முக்கியமாக கனடாவில் இருக்கிறவங்களுக்கு இது தொடர்பான பழக்கங்கள் இருக்கும். எதிர்காலத்தில் இந்த ஐஆர்சிசி, அதாவது இது ஒரு இமிகிரேஷன் அண்ட் ரெசிடென்ஸுக்கு பொறுப்பான கனடிய அரசு. ஸோ இவங்க எதிர்காலத்தில் இந்த திட்டங்களை வரையறைச்சு என்ன மாதிரி முறையில் இதை மக்கள் மத்தியில் கொண்டு வர போகிறாங்க, இது எந்த அளவுக்கு வெளி உலகத்திலேருந்து இல்லை கனடா வாழணும்னு ஆசைப்படுற உறவுகளுக்கு சாதகமாக அமையப்போன்னு சொல்லி பொறுத்து பார்ப்போம்.